எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எத பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றால அருவியில இன்னைக்கு மெயின் அருவி, அதாவது பெரு அருவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அருவிய பத்தின பதிவு. இதுதான் மெயின் அருவி. இது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. நாங்க போனப்போ மத்த அருவிகள்ல இருந்தத விட இதுல கொஞ்சம் அதிகமா தண்ணி வரத்து இருந்தது. இந்த அருவியில இன்னொரு என்ன பார்க்க கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், அந்த மலைகள குடைந்து புடைப்பு சிற்பமா சிவலிங்கம் இதெல்லாம் புடைப்பு சிற்பமா இருந்தது. சிவலிங்கங்கள் தான் நிறைய புடைப்பு சிற்பங்கள் அதுல இருந்தது. அது தண்ணி நிறைய இல்லாததுனால அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. இதோ பாருங்க, மேலெல்லாம் அந்த புடைப்பு சிற்பம் இருந்தது. அந்த தண்ணி எல்லாம் வர்றதுக்கு கீழே இது மாதிரி படித்துறை வச்சு இது மாதிரி இந்த தண்ணி அருவி அப்படியே ஆறா ஓடுற மாதிரி போயிட்டு இருந்தது. இங்கேயும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனி தனி தடுப்புகள் வச்சு இடம் விட்டிருந்தாங்க. இங்க போற வழியில ஒரு கோயில் இருந்தது. ஆனா பழங்கால கோயில் தான். ஆனா பாழடைஞ்சு இருந்தது. அத அங்க இருக்கிறவங்க உடைகள் மாற்றுவதற்கான அறை அப்படின்னு சொல்லி காசு வசூலிச்சு இருந்தாங்க. அருவியில பாருங்க, இந்த பக்கமும் புடைப்பு சிற்பங்கள் நிறைய இருந்தது. அங்க எச்சரிக்கை செய்வதற்கு பாதுகாவலர்களையும் நியமிச்சிருந்தாங்க. அருவியில நிறைய வெள்ளம் வந்ததுன்னா அதை மக்களை தடுத்து அங்கேருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு. பாருங்க, இங்கெல்லாம் புடைப்பு சிற்பங்கள் இருக்கு. நீங்களும் இந்த அருவியையும் புடைப்பு சிற்பங்களையும் பார்த்து மகிழுங்கள்.